ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்க, we are going to receive a new beginning in our life. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். புதிய வழிகளை திறக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவார். வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய காட்டை குறிக்கிறது. காட்டு நடுவில் வந்துட்டா எந்த வழியா போகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி ஒரு புதிய வழியை உருவாக்கி கொடுப்பார். அந்த வனாந்தரத்துக்கு நடுவிலே வழியை உருவாக்கி கொடுப்பார். நீங்கள் எந்த இடத்திலே தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, எனக்கு வழி தெரியவில்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர். சில சமயத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, வனாந்தரத்துல போனா தண்ணீர் கிடைக்காது. எந்த இடத்திலும் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிற பொழுது எங்கேயாகிலும் கொஞ்சமாக தண்ணீர் கிடைத்து விடாதா என்று சொல்லி தேடுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை நீக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். என்ன தெரியுமா செய்ய போகிறார்? உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார், நிறைவாக தரப்போகிறார். பாருங்க, என்னுடைய ஜனங்கள் தண்ணீர்னால் தவித்து போக நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்காக நான் ஆறுகளை உண்டாக்க போகிறேன். இந்த வனாந்தரமான இடம்தான், ஒன்றுமே இல்லாத இடம்தான். ஆனாலும் என்னுடைய ஜனத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் ஆறுகளையே உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டாக்க போகிறார். புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறார். புதிய நன்மைகளை கொண்டு வரப்போகிறார். உங்க வாழ்வை நன்மையினால் திருப்தியாக்குவார். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில சமயத்துல நம்ம என்ன செய்கிறோம்? முன்னாடி நடந்த காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம், முன்பு நடந்த காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலேயே நம்ம வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்க வருத்தத்தை மாற்ற விரும்புகிறார். உங்க வேதனையையும் நிந்தையையும் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் அதற்காக உங்களுக்கு புதிய வழியை திறக்க போகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சமுத்திரத்திலே வழியையும் பாருங்க வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சமுத்திரத்திலே வழியை யாராலும் உண்டு பண்ண முடியாது. கர்த்தர் ஒருவரே அந்த வழியை இன்றைக்கு உங்களுக்காக உண்டாக்க போகிறார். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடையாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த சமுத்திரத்தை எப்படி நாம் தாண்டி போவது என்று சொல்லி குழம்பி இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை தான் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை திறக்கிறார். யோசிக்க முடியாத வழியை திறக்கிறார், நம்ப முடியாத ஒரு வழியை திறக்கிறார். அந்த இடத்திலே செங்கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியை கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை திறக்க போகிறார். இது யாரும் முன்பு நடந்து போன வழி அல்ல. இதுவரைக்கும் யாரும் அந்த பாதையில் நடந்து போனது கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக மாத்திரம் பிரத்யேகமாக விசேஷமாக ஒரு புதிய வழியை உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வசனத்திலே நாம் தியானிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். பாருங்க, இது வரைக்கும் யாராகிலும் கடலுக்கு நடுவிலே நடந்து போயிருக்கிறார்களா? எந்த ஒரு மனிதனும் கடலுக்கு நடுவிலே நடந்து போனது கிடையாது. ஏனென்று கேட்டால் சமுத்திரம் மிகவும் பெரியது. அது மாத்திரமல்ல, கடலிலே பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம ஏதாகிலும் ஒரு போட்லையோ அல்லது ஷிப்லையோ தான் என்ன பண்ண முடியும் தெரியுங்களா? பிரயாணம் பண்ண முடியும். ஆனால்
எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வழியே இல்லாத ஒரு இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழியை உருவாக்கி கொடுத்தார். அந்த இடத்திலே வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்பினாராம். அந்த காற்று என்ன தெரியுமா செய்ததாம்? அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விட்டது. அது நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அந்த கடலின் நடுவிலே நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களுக்கு முன்பாக வழிகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக பாதைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிகளை உருவாக்கி கொடுப்பார். யாருமே யோசித்து இராத வழிகளை உருவாக்கி கொடுப்பார். யாருமே இதுவரையிலும் பிரயாணம் செய்ய முடியாத புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி பிரத்யேகமாக உருவாக்கி கொடுப்பார். அது தேவனாலே மாத்திரம்தான் கூடும். பாருங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது பாருங்க, அவர்கள் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள், செங்கடலை கடந்து போனார்கள். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர்களை பின்தொடர்ந்த சத்துருக்கள், பார்வோன், அவனுடைய ரதங்கள், அவனுடைய குதிரைகள், குதிரை வீரர்கள் அனைவருமே அதே பாதையில தான் போனார்கள். இதில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கூட வழி திறந்திருக்கிறதே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர்களை ஒருமிக்க புறப்பட பண்ணினேன் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக புறப்பட பண்ணினார் தெரியுமா? அவர்களை கடலை நடுவிலே கவிழ்த்து போடும்படியாக கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எகிப்தியரும் புறப்பட்டு வந்தார்கள். எகிப்தியருக்கும் அந்த வழிகள் திறந்துதான் காணப்பட்டது. ஆனால் அந்த வழிகளோ முழுவதுமாக திறந்தே இல்லை. அவர்கள் பாதி வழியிலே வந்தபோது கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த கடலை மூடி போட்டார். எகிப்தின் சேனையானது அந்த கடலின் நடுவிலே மூழ்கடிக்கப்பட்டு போனது. அது காணாமற் போனது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவன் ஜனங்களே, உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இதை குறித்து நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களோ, இது என்ன என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வியாகுலத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வார். உங்களை பின்தொடர்கிற அந்த பிரச்சனைகளை கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போடுவார். ஒரு திரி அணுகிறது போல அதை அணைந்து போக செய்வார். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையிலே விடுதலையை தருவார். தேவனாக கர்த்தர் இன்றைக்கு தருகிற அந்த விடுதலை பெற்று அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லி புதிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்யும்படியாய் புதிய வழிகளை திறந்து கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களுக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். God bless you.